ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLE 3F டியர் லாட்ரியோடைய கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 18/2/2025 8 PM கொண்டு வந்திருக்கோம். ஸோ 1 PM நம்ம 6 PM போடல, ஆனால் 8 PM நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது நம்மளுடைய டியர் லாட்ரி நண்பா. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி டியர் லாட்ரிக்கு நம்பர் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் டியர் லாட்ரிக்கு நம்பர் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது. டியர் லாட்ரிக்கு நம்பர் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம செவ்வாய்க்கிழமைக்கு பார்க்க போகிறோம், அது 8 PM. அதனால் நம்ம எப்போதும் போல் 8 PM to 8 PM ரிசல்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே 8 மணிக்கு வந்த ரிசல்ட் நண்பா. யார் 1 PM 6 PM இது பண்ணிக்கிறாதீங்க, குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே 8 PM வந்த ரிசல்ட். கடைசியாக நம்மளுக்கு நேற்றுக்கு 201 ரிசல்ட்டு. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 198, அதுக்கு முந்தின ட்ரா 069, அதுக்கு முந்தின ட்ரா 290 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய 1 PM to 1 PM ரிசல்ட்டு இந்த ட்ராவுக்கான 8 PM to 8 PM ரிசல்ட்டு இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிள் எடுத்துருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் நண்பா. எக்ஸை பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸிங் சீரியல் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ சீரியலை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம எழுதிடுவோம். நிறைய நம்பருக்கு தெரியும், இருந்தாலும் எழுதிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 0. ஸோ இதுதான் சீரியல் நம்பர். இந்த சீரியல் நம்பரை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக நம்மளுக்கு 10 நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இந்த 10 நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 ட்ரா தான். ஸோ அதுக்கடுத்து நம்மளுக்கு அந்த நம்பர் ஹோல்ட் ஆகிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு 8லேருந்து 10 ட்ராவுக்கு மேலே போகும். ஸோ அப்படி தான் நம்மளுக்கு இந்த 8 PM உடைய ரிசல்ட்டில் நம்மளுக்கு வந்திருக்கு நண்பா. அதாவது ஒரு குறிப்பிட்ட நம்பர் கண்டினியூஸாக நம்மளுக்கு லாக் ஆகிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஆல்போர்ட், இந்த ட்ராவில் ஆல்போர்ட் நம்பராக கிடச்சிருக்கிறது 3, அப்படி இல்லைட்டன்னா 7. 3 அல்லது 7 இந்த ட்ராவுக்கான ஆல்போர்ட் நம்பர் நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னதான், எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இது உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த 3 அல்லது 7 எப்படி நம்ம எடுத்தோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 6 7லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே 3 7. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 3 7ல் இந்த இடத்துல நம்மளுக்கு 7 இங்கே ஹோல்ட் ஆகுது நண்பா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் 983. 983 பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நம்மளுக்கு 3 இந்த இடத்துல ஹோல்ட் ஆகுது. ஸோ மேலே நம்மளுக்கு 7, இங்கே நம்மளுக்கு 3 ஹோல்ட் ஆகுது. அதுக்கடுத்து ரிசல்ட்டில் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கண்டினியூஸாக இந்த 2 நம்பர்ஸுமே கிடையாது. இப்போ நம்ம 1 by 1 பார்த்தலாம். இந்த 983க்கு அப்புறம் 845 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 845 இந்த இடத்துல நம்மளுக்கு இல்லை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 414 இந்த இடத்துல நம்மளுக்கு இல்லை. அதுக்கடுத்து 544 இந்த இடத்துல நம்மளுக்கு இல்லை. அதுக்கடுத்து 041 இந்த இடத்துல நம்மளுக்கு கிடையாது. அதுக்கடுத்து நம்மளுக்கு 290 இந்த இடத்துல நம்மளுக்கு இல்லை. அதுக்கடுத்து 069 இந்த இடத்துல நம்மளுக்கு இல்லை. அதுக்கடுத்து நம்மளுக்கு 198 இந்த இடத்துல நம்மளுக்கு இல்லை. அதுக்கடுத்து நம்மளுக்கு கடைசியாக நம்மளுக்கு நேற்றுக்கு 201 இந்த இடத்துல நம்மளுக்கு இல்லை. இப்படி நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 8 ட்ராவாக 3 இல்லை. ஸோ 9 ட்ராவாக நம்மளுக்கு 7 இல்லை. ஸோ 8 ட்ராவாக 3 இல்லை, 9 ட்ராவாக நம்மளுக்கு 7 இல்லை. இப்போது இந்த 3 7 லாக் ஆனது நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு 6, இந்த இடத்துல 9 இங்கே 8 இருக்குது. இப்போ இந்த 6 இந்த 9 8 ஏற்கனவே இங்கே ரிலீஸ் ஆயிடுச்சு. இங்கே நம்மளுக்கு 6 தனியாக எடுத்துட்டாங்க, அதேமாதிரி 9 8 எடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து நம்மளுக்கு இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 அல்லது 7 தான் இந்த இடத்துல ஓப்பன் ஆகணும். ஆனால் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் படி நம்மளுக்கு 0 1 2 வரைக்கும் வந்திருக்கு, ஆனால் 3 7 வரல. ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 அல்லது 7 தான் நண்பா இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 7 நம்மளுக்கு நிற்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. அதோட நம்ம இதை போர்டுன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு நான் ஆல்போர்டில் கொடுத்துருக்கேன். ஸோ பி போர்டில் 3 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அங்கே நம்மளுக்கு ஏ போர்டில் 3 இருக்குது, சி போர்டில் 3 இருக்குது. அப்போ பி போர்டில் 3 இல்லை, அப்போ B3க்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஏழை பொறுத்த வரைக்கும் இங்கே சி போர்டில் இருக்குது. ஸோ 7 சி போர்டில் இருக்குது. இங்கே 3 பி போர்டு சான்ஸ் காட்டுது. அப்போ பியை பொறுத்த வரைக்கும் 7க்கும் சான்ஸ் இருக்குது. அப்போ பி போர்டில் தான் நம்மளுக்கு 7வது அல்லது 3வது வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது.
இது எல்லாமே என்னோடய கெஸ்ஸிங் நம்பர் தான். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. ஃபார்மட் படி தான் நான் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு மேலே எனக்கு கெஸ்ஸிங் பிடிப்படல, எனக்கு டெய்லி நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி ரியல் லாட்ரிக் நம்பர் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதான் நண்பா இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான், எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் இதை தான் எடுக்கணும் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இது வந்து டியர் லாட்ரி, யாரும் கேரளா லாட்ரின்னு குழப்பிக்காதீங்க. 8 PM போட்டிருக்கேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 18/2/2025 ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.